உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தன்னுடைய குலம் தலைக்கணும்னா குழந்தையின்மை இல்லாமல் அடுத்தடுத்துன்னு வாரிசு இருக்கணும். அப்படி வாழையடி வாழையனை வாழ வைக்கக்கூடிய ஒரே பொருள் ஜிங்க், துத்தநாகம். நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. துத்தநாகத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளோ கடுமையாக வீரியப்படுத்தி அது எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இது கருத்தரிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஆண்களுக்கு கட்டாயமாக நம்மளால் மாற்றி கொடுக்க முடியும். ஞாயிறுவி என்ற மூலிகையில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆசிஸ்பெர்மியான்னு இப்போ சொல்லக்கூடிய அந்த அணுக்கள் சுத்தமாக இல்லாத நிலை. அப்போ சுத்தமாக இல்லைங்கிறது பிறப்பிலேயே இல்லையா, இடையில இல்லாமல் போச்சாங்கிறது தான் இங்கே கேள்வி. இடையில இல்லாமல் போச்சுன்னா சித்த மருத்துவத்தில் வர வைக்க முடியும். இப்போ குழந்தையின்மைன்னு எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மருத்துவ முறையாக இருந்தாலுமே வாழையடி வாழையனை வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே இப்போ வாழை மரம் எப்படி ஒரு மரம் காய்ச்சி இப்போ அது மரம் தார் விட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பக்க கிளையை உருவாக்குது, அதான் வாழையடி வாழைம்பாங்க. அது மாதிரி தன்னுடைய குலம் தலைக்கணும்னா குழந்தையின்மை இல்லாமல் அடுத்தடுத்துன்னு வாரிசு இருக்கணும். அப்படி வாழையடி வாழையனை வாழ வைக்கக்கூடிய ஒரே பொருள் ஜிங்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்க்னா துத்தநாகம் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஜிங்கோ மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. எதுக்கு பார்த்தாலும் ஆன்டிபயோட்டிக்காக சத்துக்காக அதை தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஜிங்க்கு தான் பார்த்தீங்கன்னா விந்துனுடைய, அதாவது ஆண்களினுடைய உயிர் அணுக்களில் விந்துக்களில் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கும், அந்த அணுக்களை அதிகப்படுத்தும், அதனுடைய நீந்தும் தன்மைகளை அதிகப்படுத்துவது இது எல்லாமே அந்த ஜிங்க்கு தான். அது மூலிகையில் எடுக்கும்பொழுது ஞாயிறுவி என்ற மூலிகையில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு தான் அதிகமாக இருக்கின்றது. அப்போ அந்த மூலிகையில் இருந்து எடுக்கக்கூடிய மருந்தோ அல்லது துத்தநாகத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளோ கடுமையாக வீரியப்படுத்தி அது எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது கட்டாயமாக குழந்தையின்மையிலிருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்களை, நம்ம குழந்தையின்மையில் உள்ளவர்களை அதிகப்படியாக நம்ம கருத்தரிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஆண்களுக்கு கட்டாயமாக நம்மளால் மாற்றி கொடுக்க முடியும். அதுதான் அப்போ மெயினாக குழந்தையின்மைக்கு ஜிங்க், அதுதான் காரணம். அதை நம்ம அதிகப்படியாக உடம்புல அதிகமாச்சுனாவே நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தன்மையும் கூடிடும். அப்போ அந்த ஜிங்க்குன்னு சொல்லக்கூடிய ஜிங்க் இருக்கக்கூடிய மூலிகைகளும் துத்தநாகமும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு குழந்தையின்மையை போக்கக்கூடிய அரிய மருந்துகள். அதே போல் பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோமா, பெண்களுக்கு கருத்தரிக்கிறது கருமுட்டைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தோஷங்களை நம்ம போக்குறதுக்கு உண்டான மருந்துகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொடுத்துடலாம். கருமுட்டை வளர்ந்து அது குரோத் ஆகிறதுக்கு முன்னாடியே கருகி போகிறது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையான மூலிகைகளே போதும் மேக்சிமம். ஆனால் அந்த காலகட்டங்களில் பெண்கள் குழந்தையின்மை என்றாலே பெண்களுக்கு தான் குறைபாடு என்பது போய் இன்னைக்கு அதிகப்படியான குறைபாடுகள் ஆண்களுக்கே அதிகமாக இருக்கின்றது. அப்போ இதுக்கு ஒரு காரணம், அப்போ நம்மளுடைய உடம்புல தேவையான எனர்ஜி பேசிக்காகவே நம்மளுடைய எனர்ஜி குறைபாடு, தாதுக்கள் நலிந்து போயிடுது. அப்போ தாதுக்கள் நலியும் பொழுது நாம் கட்டாயமாக ஜிங்கு சார்ந்த மூலிகைகளும் உலோகம் சார்ந்த மருந்துகளை கெடுதல் இல்லாமல் செய்து கொடுப்பது மூலியமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக விடுபடலாம். ஆசிஸ்பெர்மியான்னு இப்போ சொல்லக்கூடிய அந்த அணுக்கள் சுத்தமாக இல்லாத நிலை. நவீன மருத்துவத்தில் சுத்தமாக அணுக்களே இல்லைன்னா உற்பத்தி பண்ணவே முடியாது, இப்படி தான் நவீன மருத்துவத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க. அது உண்மைதான். எப்படின்னா சுத்தமாக அணுக்கள் இல்லைன்னா உற்பத்தி பண்ண முடியாது. ஆனால் கம்ப்ளீட்டாக அணுக்களே இல்லை என்பது நமக்கு எப்போ தெரிய வரும்? ஒரு திருமணமாகி எப்போ குழந்தை இல்லையோ அப்போ தான் நம்ம போய் ஒரு செமன் டெஸ்ட் போடுவோம். அப்படி அந்த விந்து டெஸ்ட் போடும்போது அணுக்கள் சுத்தமாக இல்லை, ஆசிஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு 20-25 வயசுக்கு மேலே தான் நம்ம டெஸ்ட் போடுறோம். அப்போ சுத்தமாக இல்லைங்கிறது பிறப்பிலேயே இல்லையா, இடையில இல்லாமல் போச்சாங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போ இடையில இல்லாமல் போச்சுன்னா சித்த மருத்துவத்தில் வர வைக்க முடியும். பிறப்பிலேயே இல்லைங்கும் போது தான் அதுக்கு நிறைய மருத்துவங்களும் நிறைய பத்திய முறைகளும் நிறைய உணவு முறைகளும் பல மாதங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும். அப்போ இடையில இல்லாமல் போகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? நமக்கு அடிக்கடி சின்ன வயசில் அம்மை போட்டுச்சுன்னா அந்த வெப்பம் தாங்காமல் விந்து பையில் இருக்கக்கூடிய அணுக்கள் மொத்தமாக இறந்துவிடும். டைஃபாய்டு காய்ச்சல் அதிகமாக வந்துச்சுனாலும் இறந்துடும். மூளைச்சூடுன்னு சொல்லக்கூடிய சூடு ரொம்ப காலம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அணுக்கள் கம்ப்ளீட்டாக இறந்துடும். இப்போ குறிப்பாக கிராமத்திலலாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆண் குழந்தைகளுக்கு தண்ணி ஊற்றி விடும்போது நல்லா கொதிக்க அந்த குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றி அந்த குளிப்பாட்டி முடிஞ்ச உடனே ஒரு குளிர்ந்த தண்ணியை ஒரு 2 டப்பா எடுத்து ஆணினுடைய விதைப்பையில் ஊற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம கிராமத்தில் அந்த பாட்டிமார்கள் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி விடும்போது பார்க்குறோம். அப்போ என்னன்னா அந்த விதைப்பை ஒரு மீடியமான ஒரு டெம்பரேச்சர்லேயே இருக்கணும்.
அதை தாண்டும் போது அதுக்குள்ளே சேஃபாக இருக்கிற அந்த அணுக்கள் எல்லாம் இறந்துடும். அதுதான் முக்கியம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த விந்து சேமிக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மாதிரி அந்த விஷயத்தில் தான் இப்போ மாடுகளுக்கு இதுக்கெல்லாம் அந்த சென ஊசி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த அணுக்கள் இறக்காமல் இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம உடம்புல அதிக நாள் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை தாண்டிய சூடு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அணுக்கள் கம்ப்ளீட்டாக இறந்துடும். அப்படி வந்து இடையில ஏற்பட்ட அந்த அணுக்கள் குறைபாடு எல்லாமே நம்ம மருத்துவத்தில் சரி பண்ண முடியும். அதுக்கு வந்து கரெக்டான மருத்துவ முறைகளையும் பத்திய முறைகளையும் உணவு முறைகளையும் எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக மாற்றி அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதுக்கு இந்த மருத்துவத்தில் நிறைய வழி உண்டு. நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரக கல், பித்தப்பை கல், தோல் நோய்கள், தைராய்டு, மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.